அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். ஆம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எது நிலையானது, எது நிரந்தரமானது எல்லாம் புரியும். ஓகே. ஆம், இந்த உலகத்தில் எது நிலையானது, எது நிரந்தரமானது உங்களுக்கு தெரியுமா? நம் உடம்பா, இல்லை நம் உயிரா, இல்லை இந்த உலகத்தில் இருக்க பொருட்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுவுமே நிலையானதில்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆமாம், நம்ம எல்லாத்தையும் தேடி நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே. இதில் இது நிலையானது, இது நிலையானது, இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நினச்சி நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அன்பு கூட ஒரு நிலையானது இல்லை, அதுவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அன்பு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பா அம்மா மேலே அன்பு வைப்பீங்க. அவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே உங்கள் மனைவி இல்லை உங்கள் கணவன் மேலே அன்பு வைப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே உங்கள் குழந்தைகள் மேலே அன்பு வைப்பீங்க. ஆனால் அன்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் குறையும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். அன்பு இல்லைன்னு சொல்லலை, அது வந்து அன்பு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு நிலையானதாக இருக்காது. இதே இது உங்கள் ஸ்கூல் லைஃப்பில், உங்கள் காலேஜ் லைஃப்பில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, அப்படி இருப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு, காலேஜ் லைஃப் முடிஞ்சு ஒரு ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு க்ளோஸ் இருக்குமா சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு அன்பு இருக்குமா? முதல்ல இதுக்கு அன்பு இருக்குமா? இருக்காது. என்னன்னா என்ன அப்படிதான் இருக்கும். இதே உலகம். அது மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி அதுதான் ஒரு நிலையானதா? இல்லை. இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க. அப்போது உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை முடியாது, நீங்கள் தான் எல்லாம் அப்படி இப்படின்னு எல்லாம் புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் இதே நீங்கள் அந்த ஆஃபீஸை விட்டு நின்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா, ஏதோ ஒரு வேலையாக போனீங்கன்னா, உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. அந்த போஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு புகழ்ந்து பேசுவாங்க. இதுதான் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிலையானது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. நம்ம தான் தேவையில்லாமல் அவங்க என் மேலே அன்பு வைக்கல, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இல்லை ஏதாச்சும் ஒரு இதை தேடி நம்ம பணத்தை தேடி பதவியை தேடி இந்த உலகத்தில் இருக்க அதுதான் நிரந்தரம், இதுதான் நிரந்தரம்னு அதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதற்காக பிறந்தோன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பஸ்ஸில் போயிருக்கப்போ பஸ் வந்து இடையில நிப்பாட்டுறாங்க, நீங்கள் இடையில இறங்குறீங்க. ஓகே. ஒரு டீ குடிக்க அந்த மாதிரி இறங்குறீங்க. அப்போ அந்த பிளேஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி இதுதான் நிரந்தரம், இதுதான் இந்த லைஃப் நல்லா இருக்குது, இது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அங்கேயே இருந்துட முடியுமா? நம்ம வேலை என்னது? மெட்ராஸ் போய் ஒரு வேலையை பார்க்கணும், அதுக்கு தான் போகிறோம். ஒரு முக்கியமான வேலைக்காண்டி நம்ம அங்கே போகிறோம். அதை விட்டுட்டு அதை மறந்துட்டு நம்ம பாதையில் இங்கேயே இறங்கி இது நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி இங்கேயே இருந்துட முடியுமா? இதே நிரந்தரம் நிற்க முடியுமா? அதுபோல் தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம எதுக்காண்டி வந்தோம்? நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள் அடையணும், அந்த இதுக்காண்டி வந்தோம். நம்மளோட பிறவி பயணம் வந்து கிடைக்கிறதுக்காண்டி வந்தோம். அதாவது நம்ம பாவ புண்ணிய கணக்கை வந்து கழிக்கிறதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம் உலகத்தில். அதுக்கு தான் அடுத்தடுத்த பிறவி பிறந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம கர்மவினையை போக்குறதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம். அப்போ அதை வந்து என்னன்னு அது நம்ம வாழ்க்கை நோக்கம் என்னன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியை நோக்கி நம்ம போகணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை ஒரு நாடகம் மாதிரி இந்த உலகம். அந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு ராஜாவேஷம் போட்டோம்னா அந்த வேஷம் முடிஞ்சோடனே அது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து நம்ம போயிடணும். எனக்கு இருந்ததில்லை. ஆனால் அதை விட்டுட்டு நான் தான் ராஜான்னு இங்கே இருந்துக்கணும்னா முடியாது. ஸோ அது போல தான் நம்ம இந்த உலகத்தை எதுவுமே நிரந்ததில்லை. இங்கே இருக்க பொருள்லாம் ஒரு நிலையானது இல்லை, ஜஸ்ட் ஒரு இது நம்ம வாழ்க்கைக்காண்டி அந்த இருக்க பொருள் அப்படின்னு மனுஷர்கள்னாலும் சரி பொருட்கள்னாலும் சரி எல்லாமே நிலையானது இல்லைங்கிறத உணர்ந்து நம்ம வாழ்க்கை நோக்கம் என்ன, நம்ம பிறவி எடுத்தது நோக்கம் என்ன, நம்ம பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாப்புல தான் நம்ம அடுத்தடுத்து பிறவி எடுக்கிறோம். ஸோ நம்ம பாவத்தை போக்குறதுக்கான என்ன வழி, நம்ம கர்ம வினைகளை போக்குறதுக்கான என்ன வழி, நம்ம அடுத்த பிறவில்லா வாழ்வு அடையிறதுக்கான என்ன வழி, நம்ம கடவுளை அடையிறதுக்கான என்ன வழின்னு அதை நோக்கி பயணித்து போங்க. நம்ம வாழ்க்கை நோக்கமே, நம்ம புறப்படுத்த நோக்கமே நம்ம அடுத்த பிறவில்லாத வாழ்வு எடுக்கணும். ஆனால் அடுத்து பிறந்து ஒவ்வொரு நான் பாவ புண்ணியத்துக்கு அடுத்து பிறந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுதான் விதி. ஸோ அடுத்து நம்ம பிறவில்லாத வாழ்வை அடைக்கிறதுக்கு, முக்தி அடைகிறதுக்கு என்ன வழி, கடவுளை அடைகிறதுக்கு என்ன வழின்னு அதை நோக்கி போங்க.
அதை நிலையானது எதுவுமே இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அதை நிலையானது, உண்மையானது, நிரந்தரமானது அந்த கடவுள் மட்டும்தான். நம்மளை படைச்ச அந்த கடவுள் மட்டும்தான் நிலையானவர். ஸோ அவரை முழுமையாக சரணடைஞ்சு அவர் தான் எல்லாம் அப்படின்னு அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நல்லபடியாக அமையும். ஓகே, அவரை நோக்கி பயணிச்சு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.